பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பாடு, படிப்பில் முன்னேற்றம் காணவும், கல்வி, அறிவு, இறைஞானத்தில் சிறந்து விளங்கும், இறை விசுவாசத்தில் சிறந்து விளங்கவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வில்பர்ட் மொரால், சேசையா மொரால், ஃப்ளோரா மொரால் ஆன்மா நித்திய சாந்தியடைய வேண்டி, மரியவேல் டாஜ், ஜோஸ்பின் மேரி, திரவியம் சூசன்னா, அலங்காரம்மாள், ஜான் பிரிட்டோ, அர்சத் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நித்திய சாந்தியடைய வேண்டிய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எட்வர்ட் பூபாலராயன், ரோசாரியம்மாள் கோமஸ், ஜெயக்குமார் பூபாலராயர் ஆன்மா நித்திய சாந்தியடைய வேண்டி, கொன்சால்வர்ஸ் அனிட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி, அருள் ஜோஸ்பின் வியாகுலத்தம்மாள் ஆன்மா நித்திய சாந்தியடைய வேண்டி, ஜெவமாலை ராக்கினி ஆன்மா நித்திய சாந்தியடைய வேண்டி, அமலன் டயோ ஜோ இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி, விமலா சவுந்தரராஜன் மற்றும் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள் நித்திய சாந்தி அடைய வேண்டி, மரிய சிங்கராயன் மொராய்ஸ், அருள்செலி பர்னாந்து, சேவியர் பி ராயன், மேரி திரேஸ் கோமஸ் ஆன்மா நித்திய சாந்தி அடைய வேண்டி, பிலோமினம்மாள் ஆன்மா நித்திய சாந்தி அடைய வேண்டி, மேதக ஆயர் அந்தோனி டிபோட்டா ஆன்மா நித்திய சாந்தி அடைய வேண்டி. அனைவரும் எழுந்திருப்போம். வருகை பாடலை தொடர்வோம். மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீரம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீரம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்புக்குள் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயிரும் பச்ச பிள்ளையாயிரும் அர்ச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாது என்றும் எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீரம் என்று பாடுவோம். உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர், உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விலக செல்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்க்க திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீரம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசுவின் கரங்களை பற்றிக்கொண்டு நிலை வாழ்வை நோக்கி வெற்றி நடை போடும் இறைக்குலமே, பொதுக்காலம் ஆண்டின் 21ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகங்கள் வாழ்வுக்கான பாதை சுருக்கமானது, அதே சமயம் அழிவுக்கான பாதை அகலமானது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. வாழ்க்கை போராட்டத்தில் சோர்ந்து விடாமல் இறுதி வரை உறுதியுடன் போராடி வெற்றி பெற வேண்டும் என்று அவை நமக்கு அழைப்பு விடுகின்றன. எசாயா இறைவாக்கினர் நம்பிக்கையுற்று இருந்த மக்களுக்கு நம்பிக்கை அளித்து தேற்றுகிறார். இறைவனின் ஆட்சிக்குள் நுழைய நம் வாழ்வில் நம்பிக்கை என்னும் நங்கூரம் மிகவும் அவசியம். ஆண்டவரின் கண்டிப்பால் திருந்தியவர்கள் தொடக்கத்தில் துன்பப்பட்டிருந்தாலும் அதன் விளைவாக மன அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பெறுவார்கள். இடுக்கமான வாசல் வழியாக செல்வது என்பது நீதியின் பாதை, அமைதியின் பாதை, மகிழ்ச்சியின் பாதை. அந்த வாசல் வழியாக நுழைவோரே நிலை வாழ்வை அடைவர். இந்த வழியை தேர்ந்தெடுப்பவர் மிக சிலரே. அந்த சிலரின் ஒருவராக நாம் ஒவ்வொருவரும் வாழ இறைமகன் இயேசுவின் நம்பிக்கை வைத்து நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டை நம் அறைக்கல்வி மாணவ மாணவியர் சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் வாழ்வு வளம்பெற, எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி காண, கடவுளுடைய துணையோடு நலத்தோடு வளர, ஞானத்தில் சிறந்து விளங்க அருள் வேண்டி இந்த பலியை அவர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாயிருக்கிற நம் தவறுகளை ஏற்று நம்மீது தெளிக்கப்பட இருக்கும் இந்த அர்ச்சிக்கப்பட்ட தண்ணீர் நம் வாழ்வுக்கு ஒளி கொடுக்க, நம்மை தூய்மைப்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக நாங்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது அருட்காவலை பெற வந்திருக்கிறோம். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பையும் நீர் பரிபிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
என்றுமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோ புல்லினால் என்னை நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் முறை கனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை நீரே ஒருங்கிணைக்கிறீர். நீர் கற்றுத்தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களித்ததை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இந்த உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசக முன்னுரை. பாபிலோனியாவிற்கு அடிமையிலாக நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்புவார்கள் நம்பிக்கை தெரிவிக்கும் மெசாயா. பிற இனத்தவரும் இஸ்ரேலின் மாட்சியை நோக்கி வருவார் என்று இறைவாக்கு உரைக்கின்றார்கள். உள்ளே நுழையும் அவர்கள் இறைவனின் மாட்சியை உணர்ந்து கொள்வார்கள். இறைவன் அவர்களின் உரிமை சொத்தாகவும் மாறுவார் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமெடுப்போம். ஆண்டவரே பேசும், உம் அடியா நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், உம் அடியா நான் கேட்கின்றேன். இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66 இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. அவர்கள் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்கள் இனத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலையுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்கள் இனத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்கள் இனத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்கள் குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏறி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 117. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிழையிடத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவரே நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது.
சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் இருந்து நாம் வாசிக்க கேட்க உள்ள இன்றைய இரண்டாம் வாசகம் துன்பத்தின் முக்கியத்துவத்தையே மையப்படுத்துகிறது. கடவுளை தந்தையாகவும் நம் அனைவரையும் பிள்ளைகள் எனவும் நம் துன்பங்கள் எல்லாம் நம்மை கண்டித்து திருத்தவும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கே என்ற ஆசிரியர் திருத்தூதர் பவுலின் அறிவுரையாகிய இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், உன்மடியால் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உன்மடியால் கேட்கிறேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 5 முதல் 7 முடிய மற்றும் 11 13 முடிய. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை தண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளைகள் உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவார். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முக்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் சமதளமான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசங்காமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 13 சொற்றொடர்கள் 22 தொடங்கி 30 முடிய. லூக்கா 13 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம்,
ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரை எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டு இருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டு இருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே மீட்பை பற்றி பேசுகின்றன. யாராவது இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்படணுமா அப்படின்னு சொல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை உங்கள்கிட்ட வந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் போகின்ற வருகின்ற பேருந்து பயணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. யாராவது யாருக்கெல்லாம் இந்த ஆலயத்தில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மீட்பு அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம், ஆசை என்பது யாருக்கெல்லாம் இருக்குது? எல்லாருக்குமே இருக்குது. மீட்படைய வேண்டும் என்கின்ற ஆசை, விருப்பம் எல்லோருக்குமே இருக்க வேண்டும். நாம் மீட்பு அடைவதற்கு அல்லது கடவுளுடைய மீட்பை பெறுவதற்கு தகுதியானவர்களா? யாரெல்லாம் நான் தகுதியானவர்ப்பா, கடவுள் இப்பவே வந்து இறங்கி வந்து இரண்டாம் வருகை வந்த உடனே நான் மீட்பு பெறுவதற்கு, மீட்பை கண்டடைவதற்கு நான் தகுதியானவர் அப்படிங்கிறத யாரால் சொல்ல முடியும்? நான் தகுதியானவர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் எல்லாரும் மீட்பு அடைகிற ஆசை, விருப்பம், ஆவல் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதற்கான தகுதியை நாம் இன்றளவும் ஏற்படுத்தி கொள்ளாமலே இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் மீட்பா, அல்லது எல்லா சமயத்தவர்களுக்கும் அல்லது எல்லா மனிதர்களுக்குமே மீட்பு இருக்குமா, வருமா, கிடைக்குமா? எல்லாருக்குமே கிடைக்கும். அப்புறம் இதுக்கு நம்ம கோயிலுக்கு வரணும்? நம்ம வாட்டி வீட்டிலே உட்கார்ந்துருக்கலாமே. எல்லோருக்கும் மீட்பு கிடைக்குமா, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் மீட்பா? இன்றைய வாசகங்கள் அனைத்துமே மீட்பை பற்றி தான் கூறுகின்றன. மீட்பு அடைவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், மீட்பை யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் வலியுறுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது எசாயா இறைவாக்கினர் கடவுளுடைய வாக்கை இஸ்ரேல் மக்களிடத்திலே எடுத்து கூறுகின்றார். இஸ்ரேல் மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றோம், எனவே நாங்கள் சிறந்த இனம், மற்ற இனங்களை விட எல்லாம் நாங்கள் சிறந்த இனத்தவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற பெருமை, செருக்கு என்பது அவர்களிடத்திலே இருக்கின்றது. அதனால்தான் கடவுள் இன்றைய வாசகத்திலே நான் பிற இனத்தவர்கள், பிற மொழியை பேசக்கூடியவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாட்சியை நான் வெளிப்படுத்துவேன் என்று கூறுகின்றார். இந்த யாவே இறைவன், தங்களை தேர்ந்தெடுத்த இறைவன், தங்களுக்கு மட்டும்தான் உரித்தானவர், பிற இனத்தவர்களுக்கெல்லாம் அவர் உரித்தானவர் அல்ல என்று நினைத்து கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே எல்லோருக்கும் பொதுவானவர் என்கின்ற வானிலை எசாயா இறைவாக்காக கடவுளுடைய வாக்கை அவர் கூறுகின்றார். அதே போல்தான்
இஸ்ரேல் மக்களிடையே ஆரோன் வழி வந்த அந்த குருத்துவ மரபு என்பது மட்டும்தான் கடவுளுக்கு பணி செய்யக்கூடிய மரபாக இருந்து வந்தது. ஆனால் கடவுள் பிற இனத்தவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த மக்களிடத்திலும் குருக்களையும் லேவியர்களையும் நான் நியமிப்பேன் என்று இந்த முதல் வாசகத்திலே கூறுகின்றார். இஸ்ரேல் மக்களை கடவுள் தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால், இந்த மக்கள் எனக்காக என்னுடைய நான் சுட்டிக்காட்டக்கூடிய நான் வகுத்து தந்த நெறிமுறைகளின்படி திட்டங்களின்படி அவர்கள் வாழ்வார்கள். அதை பார்க்கக்கூடிய பிற இனத்து மக்கள் அனைவருமே என்னை நோக்கி திரும்பி வருவார்கள், என்னை நாடி வருவார்கள் என்கின்ற அடிப்படையான நோக்கத்தில்தான் அந்த மக்களினத்தை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை அவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு எல்லா காரியங்களையும் அவர் செய்து வருகின்றார். ஆனால் காலப்போக்கில் அந்த இஸ்ரேல் மக்கள் இதனுடைய உண்மையான நோக்கத்தை மறந்தவர்களாக எங்களுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் யாவே இறைவன் உரித்தானவர் என்று நினைத்து கொண்டு வாழ்கின்றார்கள். அத்தகைய பின்னணியில்தான் நான் உங்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தவர்கள் பிற மொழி பேசக்கூடிய எல்லோருக்குமே பொதுவானவர் என்கின்ற தன்னுடைய மாட்சி என்பது எல்லோருக்குமே கிடைக்கும் என்று எசையா இறைவாக்கினர் வழியாக கூறுகின்றார். உங்களுக்கு எப்படி என்னுடைய மாட்சி என்னுடைய மீட்பு கிடைக்கின்றதோ அதே போல் பிற இனத்தவர்களுக்கும் மீட்பை அந்த மீட்பின் கதவுகளை நான் என்னாலும் திறந்து வைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதே போல்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இரண்டாம் வாசகமும் இந்த பின்னணியில் தான் இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே யூதர்களாக இருந்தவர்கள் இயேசுவிடத்திலே சென்று கேள்வி கேட்கின்றார்கள், மீட்பை யார்தான் பெற முடியும், ஒரு சிலர் மட்டும்தானா என்று. ஏனென்றால் யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தது, நாங்கள் தாவீதினுடைய வழிமரபிலே வந்திருக்கின்றோம், ஆபிரகாம் எங்களுடைய குல முதல்வராக இருக்கின்றார், எனவே அவருடைய வழிமரபில் வந்திருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே மீட்பு பெற இயல்பிலேயே நாங்கள் தகுதி பெற்றவர்கள் என்கின்ற எண்ணம் அவர்களிடத்திலே இருக்கின்றது. அதனால்தான் இயேசுவிடத்திலே அத்தகைய கேள்வியை கேட்கின்றார்கள், ஒரு சிலர் மட்டும்தானா? ஏனென்றால் பிற இனத்தவர்கள் எல்லாம் மீட்பை பெறுவதற்கு கடவுளுடைய மீட்பை கண்டடைவதற்கு தகுதியற்றவர்கள் என்கின்ற எண்ணம் அவர்களிடத்திலே இருக்கின்றது. இந்த இரண்டாம் வாசகத்திலும் எபிரேய திருமுக ஆசிரியர் அவர் சுட்டிக்காட்டுவதும் அந்த எபிரேயர்களாக இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் யூதர்கள் தான். எபிரேயர்களாக இருந்தவர்கள் யூதர்கள் யூத சமயத்தில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ சமயத்தை கிறிஸ்தவ நெறியை பின்பற்றியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கொண்டிருந்த எண்ணம் எதுவாக இருந்தது என்றால், நாங்கள் யூதர்கள், எனவே ஏற்கனவே எங்களுக்கு மீட்பு உண்டு, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், எனவே எங்களுடைய இரண்டு நிலைகளிலுமே இரண்டு புறங்களிலுமே எங்களுக்கு மீட்பு என்பது இருக்கின்றது. யூதர் என்ற நிலையில் இருந்தும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்ற நிலையில் இருந்தும் இரண்டு நிலைகளிலுமே எங்களுக்கு மீட்பு உண்டு என்கின்ற நிலையிலே கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கின்றேன் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக எங்களுக்கு மீட்பு இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த இரண்டு நிலைகளிலும் நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய யூதர்களாக இருக்கலாம், இரண்டாம் வாசகத்தில் வரக்கூடிய யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்தை தேர்ந்தெடுத்தவர்களாக இருக்கலாம். எல்லோருமே தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தின் பொருட்டு மீட்பு என்பது உண்டு என்று அவர்கள் நினைத்து வருகின்றார்கள். யூதர் என்கின்ற அடையாளம் கிறிஸ்தவர் என்கின்ற அடையாளத்தின் அது மட்டும் அடிப்படையான காரணமாக தகுதியாக இருக்கின்றது, அது மட்டும் எங்களுக்கு நாங்கள் மீட்படைவதற்கு போதும் என்று அவர்கள் நினைத்து வருகின்றார்கள். ஆனால் கடவுள் மீட்பை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இடுக்கமான வாயில் வழியாக செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். யூதர்களும் யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் கொண்டிருந்த மனநிலை நம்மிடத்திலும் நாம் வாழ்கின்ற இன்றைய யதார்த்த உலகத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது. நான் கிறிஸ்தவர், திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவராக இருக்கின்றேன், என்னிடத்திலே குடும்ப பதிவேடு இருக்கின்றது, நான் திருப்பலிகளிலே பங்கெடுக்கின்றேன், ஞாயிறு வழிபாடுகளில் பங்கெடுக்கின்றேன், பக்தி முயற்சிகள் எல்லாம் ஏறெடுக்கின்றேன், தினமும் ஜெபமாலை சொல்கின்றேன், எண்ணற்ற முறை ஜெபமாலை சொல்கின்றேன், பல்வேறு நவநாட்களிலே பங்கெடுக்கின்றேன், எல்லா காரியங்களையுமே ஆன்மீகம் சார்ந்த அல்லது என்னுடைய ஆன்ம வாழ்விற்கு தேவையான எல்லா காரியங்களையுமே நான் பின்பற்றக்கூடிய நல்ல கிறிஸ்தவராக நான் இருந்து வருகிறேன், வாழ்ந்து வருகின்றேன். எனவே இத்தகைய அடையாளம் நான் மீட்பு பெறுவதற்கு போதுமானது, தகுதியானது என்று நினைத்து வருகின்றோம்.
வெறுமனே இத்தகைய நிலை இருக்கின்ற பொழுது, இத்தகைய அடையாளம் மட்டும் நாம் மீட்பை பெறுவதற்கு கண்டுகொள்வதற்கு நிச்சயமாக அது தகுதியாக அமைந்து விடாது. மாறாக கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டக்கூடிய இடுக்கமான வாயில் வழியாக நாம் செல்ல வேண்டும். அந்த இடுக்கமான வாயில் என்பது 2ஆம் வாசகத்திலே இந்த எபிரேய திருமுக ஆசிரியர் சுட்டி காட்டுவதை போன்று துன்பத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த எபிரேய யூதர்களுக்கு எபிரேய திருமுக ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். கிறிஸ்தவர் என்கின்ற அடையாளம் மட்டும் போதாது, நாம் நம்முடைய வாழ்விலே அந்த கிறிஸ்தவத்தை வாழ்வாக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்தவ வாழ்வை நம்முடைய அன்றாட வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வது என்பது இயல்பான எளிதான ஒன்றாக அமைந்து விடாது. மாறாக அது சவால் நிறைந்தது, துன்பம் நிறைந்ததாக இருக்கும். அதைத்தான் இடுக்கமான வாயில் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். அந்த வாயில் வழியாக நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் போகின்ற போக்கிலே எல்லோரும் வாழ்கின்ற வாழ்க்கையை மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த இடுக்கமான வாயில் வழியாக நுழைவதற்கு நம்மால் தகுதி பெற முடியாது. எல்லோரும் நேர்மையற்றவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் பொய்களை பேசக்கூடியவர்களாக, பொய்களின்படி வாழக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் உண்மை பேசக்கூடியவர்களாக, உண்மைக்காக நிற்கக்கூடியவர்களாக, உண்மையை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் மன்னிக்க மறுக்கின்ற பொழுது, மன்னிக்கக்கூடிய மனம் இல்லாத நிலையில் வாழ்கின்ற பொழுது நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக, மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வஞ்சகத்தோடு எல்லோரும் வாழ்ந்து வருகின்ற பொழுது வஞ்சகம் இல்லாத மனநிலை படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பழிவாங்கக்கூடிய எண்ணம் எல்லோரிடத்திலும் இருக்கின்ற பொழுது அத்தகைய பழிவாங்கக்கூடிய எண்ணம் என்பது நம்மிடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லோரும் சுயநலம், தன்னுடைய நலம் என்று வாழ்கின்ற பொழுது, செயல்பாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுது நாம் பொது நலத்தை பேணக்கூடியவர்களாக, பிறர் நலத்தை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலகம் போகின்ற போக்கில் நாம் வாழ்கின்ற பொழுது அது இயல்பான எளிதான வாழ்க்கையாக இருக்கும். இத்தகைய நிலைப்பாடுகளில் நாம் வாழ்கின்ற பொழுது அது சவாலான வாழ்க்கை, அது துன்பம் நிறைந்த வாழ்க்கை, அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும். இத்தகைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் மீட்பை கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளம் மட்டும் போதாது, மாறாக கிறிஸ்தவ வாழ்வை அன்றாடம் நம்முடைய வாழ்விலே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய நிலையில் வாழ்கின்ற பொழுதுதான் அந்த இடுக்கமான வாயில் வழியாக நம்மால் நுழைய முடியும். வாயில் என்பது எல்லோருக்குமே பொதுவானது, அதில் யாரு வேண்டுமானாலும் உள்ளே நுழையலாம். ஆனால் அது இடுக்கமான வாயிலாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு நாம் செல்கின்ற பொழுது அந்த வாயிலே நுழைவதற்கு நம்மால் எளிதாக நுழைய முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற சுமைகளான தீய பண்புகள், தீய பழக்க வழக்கங்கள், பிறருக்கு எதிராக செய்யக்கூடிய கெட்ட தீய நடத்தைகளை எல்லாவற்றையும் விடுத்து அத்தகைய சுமைகளை எல்லாம் அகற்றி உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வாயில் வழியே நம்மால் உள்ளே நுழைய முடியும். இடுக்கமான வாயில் வழியாக நுழைவதற்கு உண்மையான கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். அதற்கான மரமேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்.
இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியோரே, நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக இப்போது எழுப்ப இருக்கிறோம். நம் சார்பாக நம் மாணவ மாணவியர் இந்த பலியினை சிறப்பிப்போர் இந்த மன்றாட்டுக்களை இப்போது இறைவனிடம் எடுத்துச் சொல்லி நமக்காக இறைவேண்டல் செய்கிறார்கள். நல்ல ஆயன் தன் மந்தையை காப்பது போல் மக்கள் அனைவரையும் இறையாட்சியில் கூட்டிச் சேர்க்கும் திருப்பணியை செய்து வருகிற திருத்தந்தை லியோ அவர்களும் ஆயர்கள், குருக்கள், துறவதார் ஆகிய உம்மால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் தூய ஆவியாரால் வழிநடத்தப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் அறிந்தவராகிய நீர் உலகையும் உலக தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் பகைமை உணர்விலிருந்தும் போர் வேட்கையிலிருந்தும் விடுவித்து அமைதியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை நன்றாடுகிறோம். நான் உம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உம்மை என்றும் கைவிடுவதும் இல்லை என்றுரைத்த இறைவா, இன்றைய இளையோர் தங்கள் திறமைகள் மூலம் நாட்டுக்கும் வீட்டிற்கும் தமக்கும் பயன்படுகிற நற்செயல்களில் ஈடுபடவும் வாழ்வில் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை உள்ளவர்களாக வாழவும் வரமருள வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை அன்பு செய்த இறைவா, இன்றைய திருப்பள்ளியை சிறப்பிக்கும் மறைக்கல்வி மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும். நாங்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரவும் வளம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யூபிலி ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்கிற உண்மையை உணர்ந்து பழம்பெருமை, இனப்பெருமை, செல்வ செருக்கு, பதவி ஆணவம் ஆகியவற்றை துறந்து தாழ்ச்சி என்கிற நற்பண்பை அணிந்தவர்களாய் இறையரசை நோக்கி நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் குவித்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் நம்பிக்கையோடு இப்போது எடுத்துச் சொல்லுவோம்.
எல்லாம் அல்ல இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தேவைகளை நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய உயிருள்ள வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்கிற எதிர்பார்ப்போடு உம்மை தேடி வந்திருக்கிறோம். உமது பாதத்தில் நாங்கள் அமர ஆசைப்படுகிறோம். எங்கள் தேவைகளை ஏற்று எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவாய் கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்ந்து காணிக்கை பாடலை பாடுவோம். பக்கம் எண் 162, பாடல் எண் 293. பாடல் காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுவே, மனம் காண ஏற்றிடுவே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீ வாழ்த்தப் பெறுவீராக. உமது வல்லமையால் நிரப்பப்பட்டு இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாகிய நமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறட்டும். இறைவன் ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீ வாழ்த்தப் பெறுவீராக. படைப்பாகி இந்த திராட்சை ரசத்தையும் மகிழ்ச்சியாக படைக்கிறோம். கிறிஸ்துவின் திருப்பாவமாக இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. நெருங்கிய மனத்தோடும் இறைவாயின் குற்றம் குறைகளை மன்னித்து எனக்கு என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உலகை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை
எங்களுக்கு கனிவுடன் கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவன் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினான். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தும் தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக வெளியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. முழந்தாளிட்டு அப்பரச காணிக்கைகளோடு ஆண்டவருக்கு நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு சிறப்பாய் ஒப்பு கொடுப்போம். அவர்கள் இறை பராமரிப்பில் வளர, இறையருளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்காய் இறையருளை வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மறைக்கல்வி மாணவ மாணவியரை உன் பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். இந்த பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கும் எங்களுடைய பங்கிலே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் நீ நிறைவான நீடித்த உடல் நலத்தை கொடுத்தருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய அன்பு தெய்வமே, இதோ இவர்களிடத்துல இப்போது இருக்கக்கூடிய அந்த குழந்தை மனம், கள்ளம் கபடற்ற மனம் என்னாலும் இவருடைய வாழ்வில் இருக்கச் செய்தருளும். இவர்கள் படிக்கின்ற எழுதுகின்ற எல்லா தேர்வுகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எல்லா தேர்வுகளையும் நல்ல முறையிலே எழுதக்கூடிய ஞாபக சக்தியை, ஆற்றலை, வல்லமையை இவர்களுக்கு நிறைவாக கொடுத்தருள்வீராக. தொடர்ந்து உம்முடைய ஆவியானவனுடைய பராமரிப்பு, வழித்துணை, வழிகாட்டல் என்னாலும் இவர்களோடு இருக்கச் செய்தருளும். இவர்கள் வேண்டுகின்ற விரும்புகின்ற எல்லா காரியங்களையும் உங்களுடைய பெற்றோர் வழியாக நீர் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்தவர்களையும், சாலைகளிலே நேற்றைய இரவிலே கேட்பாரற்று இறந்தவர்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவிக்க. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் சம்மதியே எங்களுக்கு இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி, தன்னையே உணவாக கொடுக்கிற தெய்வீகத்தின் வெளிப்பாடு. இறையருளை நாம் பெற்றுக்கொள்ள தன்னையே உணவாக கொடுக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென்.
உள்ளம் வருவார். நிர்வாணம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னைப் போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே அறிவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிறைவாய் நிறைவாய் வாழ்வினில் வருவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். முழந்தாளிட்டு நன்றி கூறி இறைவனை புகழ்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.